இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டெலிவரி வந்து டியூ டேட்டில் நடக்க போகிறதில்ல. ஏர்லியாகவே எனக்கு டெலிவரி பண்ணிடலான்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பேபியோட வெயிட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு வந்து ஏர்லியாக டெலிவரி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு 7th மந்தில் வந்து நான் ஸ்கேன் எடுக்கும்போது என்னோடய பேபியோட வெயிட் கம்மியாக இருந்துச்சு. நார்மல் ரேஞ்சை விட கம்மியாக இருந்ததுன்றதுனால ஹெல்த்தி ஃபுட் நிறையா டயட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுபடி நான் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னால் 8th மந்த் என்னால் ஸ்கேன் எடுக்க முடியல. ஸோ அந்த 1 மந்த்து நான் வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் தான் எடுத்திருந்தேன். டேரெக்டாக அது பேபிக்கு போனதுனால எனக்கு 9th மந்த் ஸ்டார்டிங்லேயே பேபியோட வெயிட் வந்து 2.8, அதாவது அரௌண்ட் 3 கிட்ட போயிடுச்சு. ஸோ முழுசாக 30 டேஸ் இன்னும் இருக்குது. நம்ம இப்படியே விட்டால் பேபியோட வெயிட் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நடந்தது. ஸோ அதோட ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரொம்ப 3rd டிகிரி அளவுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ நார்மல் டெலிவரி நம்ம ட்ரை பண்ணோன்னா எனக்கு அந்த ஸ்டிச்சஸ் மறுபடியும் ரொம்ப மோசமாயிடும். ஸோ பேபி வரத்துக்கும் கஷ்டமாக இருக்குன்றதுனால முன்கூட்டியே நம்ம டெலிவரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வலி வந்து வரும்போது அது செக்ஷன் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஃபைப்ராய்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு லாஸ்ட்டு ப்ரெக்னன்சியும் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால இந்த தடவை கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் ரொம்ப கம்மின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பேபியோட பொசிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் டெலிவரிக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. பேபியும் ஹெல்த்தி பேபியாக இருந்தாங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் லாஸ்ட் டேட் வரைக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து இன்டியூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு 36 வீக்ஸ் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும்போது என்னை வர சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் 36 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆன அன்றைக்கி நான் போயிருந்தேன். எனக்கு எப்படி நேச்சுரலாக அவங்க இன்டியூஸ் பண்ணாங்கன்னா, இன்ஜெக்ஷனோ எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து இன்டர்னலாக அவங்க வந்து கையால் திருப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திருப்பி விட்டால் வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு பெயின் வந்து தானாகவே வரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்றுமே இல்லை, டூல்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க கையால் பேபியை சுற்றி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணதுலேருந்து ஒரு 1 or 2 டேஸ்லேருந்தே உங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகிடும். மேபி அன்றைக்கி கூட உங்களுக்கு வலி வரலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இன்டியூஸ் பண்ணாங்க நார்மல் டெலிவரிக்காக. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி நார்மல் டெலிவரி ஆகாமல் செக்ஷனாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி மெத்தடும் ஃபாலோ பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சர்விக்ஸும் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஆல்ரெடி சர்விக்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக ஒரு நார்மல் டெலிவரிக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி கை வச்சு திருப்பி விட்டதுனால வலி வந்து நீங்கள் வந்து எப்போ வேணால் அட்மிட் ஆகலாம். அதனால் எல்லாமே திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க.